أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். எல்லா விதமான அதிகாரங்களும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு கடவுள் இறைவன், அவன் மாத்திரம்தான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற அனைத்து கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா செய்த மிகப்பெரிய நியமத்தின் காரணமாக இந்த இடத்திலே நம்மை எல்லாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒன்று சேர்த்திருக்கிறான். அவனுடைய செய்திகளை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். இது போன்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அல்லாஹு தாலா நம்மை விரும்புகிறான் என்பதற்கு அவன் தருகிற ஒரு அடையாளமாகும். இந்த உலகத்துல அல்லாஹு தாலா நமக்கு தருகிற நல்ல வாய்ப்புகள், அவனை நெருங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தருகிற சந்தர்ப்பங்கள். முதலாவது, நாம் கூடியிருக்கிற இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபை என்பதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தனக்கென்று சில வானவர்களை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வானவரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. சில வானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சய்யாஹீன ஃபில் அர்த், பூமியிலே சுற்றித் திரிகிறார்கள், பூமியிலே பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன் சுற்றி திரிகிறாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது அல்லாஹ்வை பற்றிய செய்திகள் சொல்லப்படுகிற சபைகள் இருக்கிறதா என்று தேடித் திரிகிறார்கள். எங்க அல்லாஹ்வை பற்றிய செய்திகள் பேசப்படுமோ அல்லது இறை நினைவை பற்றிய செய்திகள் சொல்லப்படுமோ அந்த இடத்துல வானவர்கள் அமர்ந்து கொள்றாங்க. அமர்ந்து கொள்றது மட்டுமல்ல, நிறைய வானவர்கள் பூமியில சுற்றி திரிகிறாங்க. இறைவனை பற்றி, அல்லாஹ்வுடைய செய்திகளை பற்றி, இறைவனை ஞாபகப்படுத்துகிற சபைகளை தேடி சுற்றித் திரிகிறார்கள். சுற்றித் திரிகிற போது இது மாதிரியான இடங்களை காணும் போது அந்த வானவர்கள் சபையில உட்கார்ந்துருவாங்க. சபையில உட்கார்றது மட்டுமல்ல, ஏனைய வானவர்களை கூப்பிடுறாங்க. எப்படி? ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், நீங்கள் எதற்காக தேடி திரிகிறீர்களோ அப்படி ஒரு சபை இதோ இருக்கிறது, நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த சபையில அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேடி தெரிஞ்ச உங்களுடைய தேவை நிறைவேறப் போகிறது என்று ஏனைய வானவர்களை வழக்குகளை அழைக்கிறார்கள். அப்ப அந்த வானவர்களும் என்ன செய்றாங்க, இந்த சபையில உட்கார்ந்து கொள்றாங்க. இந்த சபை என்று நான் சொல்வது இந்த சபை மட்டுமல்ல, இது போன்று அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற சபைகள் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த எல்லா சபைகளுக்கும் இந்த வானவர்கள், இவங்களோட வேலை தான். அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற எந்த சபை இருந்தாலும் அவங்க அந்த சபையில அமர்ந்து கொள்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, வானம் வரைக்கும் இந்த சபையை சூழ்ந்தவர்களாக அமர்ந்து கொள்கிறார்கள். அவ அல்லாஹ் கேட்கிற வானவர்கள்ட்ட என்ன அவங்க சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே வானவர்கள்ட்ட கேட்கிறான். என்னத்தை கேட்கிறாங்க? அல்லாஹ், நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு அவங்க ஆர்வப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நமக்கு தர பெரிய ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒரு நாளும் தவற விட்டு விடக் கூடாது. இதை உங்களோட முதலாவது சிந்தனைக்கு நான் என்ன செய்கிறேன், முதலாவது நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இதே போல
நாம பொதுவாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள்ல அடிப்படையான சில செய்திகளை உங்களுக்கு இன்னைக்கு தொட்டு காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டினேன். அந்த அல் குர்ஆனிய வசனம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். மனிதன் நஷ்டப்பட்டு விட்டான். அல்லாஹ் சொல்றான் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். அல்லாஹு தஆலா உறுதியா சொல்றான் நிச்சயமாக மனிதன் நஷ்டப்பட்டு விட்டான். இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வ அமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களே அவர்களையும், வ தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டு, வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்களே அவர்களை தவிர. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லிட்டான் மனிதர்கள் நஷ்டப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, யாருக்கெல்லாம் இதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்குதுன்றத அல்லாஹ் என்ன செய்யறான்? கழிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை முன்வைக்கிற ஒரு முறை. ஒரு செய்தியை முதலாவது எடுப்புகை எல்லாருமே நஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் நஷ்டம்டா, அப்ப தப்ப முடியாதா? அதுல இருந்து தப்புறதுக்கு வேற வழி இல்லையா? அதுல இருந்து நம்ம மீளவே முடியாதா என்பது போன்ற ஒரு கேள்வி. உதாரணமா நீங்க திருமறை குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அப்படின்றான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். என்னடா இது, தொழுதாலும் கேடுதானா அப்படின்னா நம்ம நினைப்போம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். யார் தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையில் யார் பொடுபோக்காக தொழுகிறார்களோ, அலட்சியமாக தொழுகையில நடந்து கொள்றாங்களோ அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அப்ப அல்லாஹ் ஒரு செய்தியை வைக்க முன்னுக்கு என்ன செய்வான்? முதலாவது அலர்ட் பண்ணுவான். ஒரு செய்தியை வைக்க முன்னுக்கு, ஒரு மெசேஜை வைக்க முன்னுக்கு மக்களுக்கு ஒரு அலர்ட் பண்ற மாதிரி அவன் நஷ்டப்பட்டுட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மெத்தட்லாம் சொல்லுவாங்க. வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல, அவன் மூமின் அல்ல, அவன் மூமின் அல்லன்றவன சஹாபாக்கலாம் யாரா சொல்றாங்க மூமின் அல்லண்டு? திடீர்னு ஒரு செய்தியை சொல்லி போட்டு இப்படி செஞ்சவன் மூமின் இல்லைன்னு சொல்றது வேற. மூமின் இல்ல மூமின் இல்லைன்ற உடனே அவ சஹாபாக்களோட பார்வையில ரசூலுல்லாஹ் நோக்கி போகுது. அல்லாஹ்வுடைய தூதரே, யாரை பார்த்து இப்படி சொன்னீங்க? யார மூமின் இல்லைன்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய தொந்தரவில் இருந்து அவனுடைய அடுத்த வீட்டுக்காரனுக்கு நிம்மதி கிடைக்கலையோ அவன் மூமின் இல்லைன்றாங்க. இப்ப ஒழுங்கான ஒரு மூமினா இருந்தா அவன் அடுத்த வீட்டுக்காரன் ஒழுங்காயிக்கணும். மாஷா அல்லாஹ், எனக்கு கிடைச்ச அடுத்த வீடு நல்ல ஒரு மனுஷன் என்று சொல்ற மாதிரி நாம இருந்தா உண்மையான மூமின் தான். அப்பா இவன் உட்கார்ந்தான அடுத்த வீட்டுல எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு, எனது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இவன் பெருசா போட்டு நம்மளோட வம்புழுக்கிறானே, பிரச்சனை போடுறானே, சின்ன ஒரு கோழி பறந்தாலும் பிரச்சனை, ஆடு போய் அங்கிட்டு போனாலும் பிரச்சனைன்ற அளவுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நடந்தா மூமின் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது ஒரு மெசேஜை வைக்கிறதுக்குரிய மெத்தட். சும்மா நான் இங்க உட்கார்ந்துட்டு சொல்றேன், ஒருத்தன் இருக்கிறான் அவன் பச்சை கள்ளன்ற உதாரணத்துக்கு, ஒருத்தன் இருக்கிறான் அவன் ரொம்ப சரல, நீங்க என்ன கேட்பீங்க? யாரை சொன்னீங்கன்னு கேட்பீங்க. அப்படித்தானே? இது ஒரு மெசேஜை வைக்கிற மெத்தட். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? முதலாவது காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டப்பட்டு விட்டான். யாரப்பா நஷ்டப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி போட்டு இவன் நஷ்டப்பட்டான்னு சொல்லி போட்டு பட்டியல் போடல. ஏன்னா நஷ்டத்துக்கு பட்டியல் போடுறேன்னு சொன்னா முடியாது. எனது களவெடுத்தவன் நஷ்டப்பட்டுட்டான், பொய் சொன்னவன் நஷ்டப்பட்டுட்டான், ஏமாத்தினவன் நஷ்டப்பட்டுட்டான், துரோகம் பண்ணவன் நஷ்டம், இப்படியே போட்டா 1 2 3 இல்ல. அப்ப அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பாருங்க, அந்த செய்தியை மெசேஜை கூட சுருக்கி வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்களை தவிர. அப்ப நஷ்டவாளிகள்ல இந்த தப்புறவங்க யாரு? முதல் லிஸ்ட் யாரு? முதலாவது அவன் ஈமான் கொள்ளணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வஅமிலு ஸாலிஹாத், நான் மூமின் தான் சொல்லிட்டு ஒருத்தன் ஆனா தொலை போறான் இல்ல. நான் மூமின் தான்றான், ரமலான் மாசம் வருது நோன்பு பிடிக்கிறான் இல்ல. நான் மூமின் தான்றான், அவன்கிட்ட எந்த நல்ல விஷயத்தையும் காணும். நான் மூமின் தான்றான், அவன்கிட்ட ஈமானுக்குரிய எந்த அம்சமும் இல்லை. இவனே இஸ்லாம் மூமின் சொல்லுது. ஈமான் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது நம்பிக்கை உள்ளத்துல இருக்குது. ஒருத்தன் தன்னில ஈமான் இருக்குன்னு சொல்றான், அவன் உண்மையா ஈமான் உள்ளவனா இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் செய்யலாம். நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிப்படையில நாங்க மூமின்கள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிட்டாங்க.
மூமின்களை சந்திக்கும் போது தான் நாங்கள் உங்களோட தான், நாங்கள் மூமினா தான் இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிட்டோம், தூதரை நம்பிட்டோம், மறுமையை நம்புறோம் அப்படின்னாங்க. அவங்களோட சைத்தான்களோட போய் அவங்களோட தலைவர்களோட போய் அங்க போன உடனே சும்மா அங்கிட்டு போறோம், நாங்க மூமின் எல்லாம் இல்ல, சும்மா அவனை என்ன செய்யறோம், ஏமாத்துறோம் அப்படின்றாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூமின்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான்றான். அங்கிட்டு போய் என்ன சொல்றான், இல்ல இல்ல நாங்க இன்னாமாக்கும் உங்களோட தான் இருக்கிறோம், நாங்க அங்கெல்லாம் போகல, அப்ப ஏன்பா போறீங்க, சும்மா அவங்கள போட்டு நாங்க ஏமாத்துறோம் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொல்றான் அவங்களத்தான் ஏமாத்தி கொள்றாங்க. அப்ப ஈமான் இல்லாதவர்கள் கூட நான் ஒரு மூமின் என்று சொல்லி வெளிப்படுத்தலாம். அப்ப ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை வெளிப்படையில தெரிஞ்சு கொள்றதுக்கு 5 நேரமும் பள்ளிக்கு வந்து தொழுறான், மாஷா அல்லாஹ். அப்ப அவன் ஈமான் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். நேர்மையான முறையில நடந்து கொள்றான், ஈமான் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். எனக்கு அடுத்த வீட்டோட சரியான முறையில் நடந்து கொள்றான், ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். நல்ல பண்பாடுகளோடு நடந்து கொள்றான், அவன்கிட்ட ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். உண்மை பேசுறான், அவன்கிட்ட ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அப்ப ஈமானுக்குரிய அடையாளங்கள் வெளிப்படையில் என்னது, நல்ல செயல்பாடுகள் அவன்கிட்ட இருக்கணும். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிகான நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட்டு வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்றாங்க, ஹக்க சொல்றாங்க, உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. எனது அப்படி அவர்கள் செய்து கொண்டு உண்மையை சொல்லும் போது யதார்த்தமா என்ன நடக்கும், ஹக்க நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்றீங்க, நபிமார்கள் போய் ஹக்க சொன்னாங்க, என்ன நடந்தது, என்ன நடக்கும் சொல்லுங்க. ஹக்க சொன்னா என்ன நடக்கும், உண்மையை சொன்னா. ஒருத்தன் போய் வந்து மோசடி பண்றான், அவன்கிட்ட போய் நீ இப்படி பண்றது தப்பு அப்படின்னு நீங்க போய் அவன்கிட்ட போய் தடுக்கிறீங்க. ஒருத்தன் வந்து ஷிர்க்ல ஈடுபடுறான், நீங்க அவன்கிட்ட போய் நீ பண்றது ஷிர்க்கு, நீ பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க அவன்கிட்ட போய் இந்த ஹக்க போட்டு சொன்ன உடனே என்ன நடக்கும்னு சொல்லுவோம், எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும். உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி அந்த மக்கமா நகர்ல மிகச்சிறந்த ஒரு மனிதர் இருக்க முடியுமா? இல்ல. ஜாஹிலியத்து, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமையினுடைய மிக உச்சகட்டத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் நேர்மையா நடந்து காட்டின ஒரு மனிதர். இப்போ எல்லாருமே இப்படி மோசமா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் நல்லா வாழ்றன்றது பெரிய கரைச்சல், பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்மையான ஒரு மனிதர். நம்பிக்கையான மனுஷன் யாரப்பா அந்த மக்காலன்னு கேட்டா முகமது தான் நம்பிக்கையான ஆளு. இந்த மக்காலை யாரப்பா ஒழுங்கா உண்மை சொல்வார்னு கேட்டா முகமது தான் உண்மை சொல்வாரு. இந்த மக்காலேயே நல்ல மனுஷன் யாருன்னு கேட்டா அந்த முகமது தான் நல்ல மனுஷன் என்று அவர்களே ஏற்றுக்கொண்டவர்கள். சத்தியத்தை சொன்னாங்க. அவர்களுக்கு ஒரு உத்தரவு வந்தது, இந்த மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களிடம் போய் நீங்க இந்த ஹக்க சொல்லுங்க என்று அவர்களுக்கு சொன்ன போது ரசூலுல்லாஹ் முதலா என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த வசனத்தை அவங்க முதலாவது நடைமுறைப்படுத்தும் போது மலையில போய் ஏறுறாங்க, சபா மலையில போய் ஏறிக்கொண்டு மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, குடும்பத்தை எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தங்கட கோத்திரங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் இடத்த கொடுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? முதல் கேள்வி, முதலாவது கூப்பிட்டு என்னது கூப்பிட்டாங்க, என்னது கூப்பிட்டாங்க சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் என்னது கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த மக்களுக்கு ஹக்க சொல்றது தானே கூப்பிட்டாங்க, ஹக்கத்தானே சொல்லிக்கணும். முதலாவது என்ன கேட்கிறாங்கண்டா, நான் இப்ப மலைக்கு மேல நிக்கிறேன், சரியா? மலைக்கு முன்னால் நிக்கிறவங்களுக்கு மலைக்கு பின்னால என்ன நடக்குது தெரியுமா? தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் உயரத்துல நிக்கிறாங்க, மக்கத்துல உள்ள எல்லா முஷ்ரிக்களும் முன்னால நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க முதல் கேள்வி, இந்த நான் நிக்கிறேன்னு இந்த மலைக்கு பின்னால உங்களை அழிப்பதற்கு ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க முதல் கேள்வி. அப்ப உடனே மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க பொய் சொன்னால் இல்லையே, நீங்க சொன்னா நம்பாம இருக்கிறதுக்கு நீங்க உண்மையை தானப்பா சொல்லுவீங்க, நீங்க ஒரு நாளும் பொய் சொன்னால் இல்லை, ஏதோ டெய்லி பொய் சொல்லி தர்றவன்னா உன்னை யார் நம்ப போறா, நீ டெய்லி பொய் சொல்றாள் தானே, அப்படித்தானே அந்த மக்கள் சொல்லியிருக்கணும். அப்ப பலா நாங்க நம்புவோம், நீங்க பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. அப்ப சொன்னாங்க, உங்களை நோக்கி வரவிருக்கிற வேதனையை பற்றி எச்சரிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்ப முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனிதர் என்பதை அந்த மக்களே ஏத்துக்கிட்டாங்க, அந்த மக்களே நம்புறாங்க. நீங்க நல்ல ஆள் தான், நீங்க பொய் சொல்லலாம் மாட்டீங்க, சொன்னா உண்மையை தான் சொல்லுவீங்கன்னு. உண்மையை சொல்ல ஆரம்பித்த உடனே அபூலஹப் கையில மண்ணை தூக்குறான். யாரு அபூலஹப்? யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தந்தையின் சகோதரர், சின்ன வாப்பா. முத எதிர்ப்பு எங்க வருது தெரியுமா? சின்ன வாப்பா மண் அள்ளுறாரு. அள்ளி என்ன சொல்றாரு,
மண்ணை தூக்கி வீசி போட சொல்ல தப்பல்ல அலிஹாதா ஜமாஅத்தனா. என்னது நீ நாசமா, நவுது பில்லாஹி மின்னா, நீ நாசமா போக, இதுக்குத்தானே எங்களை எல்லாம் ஒன்று கூட்டினா, நீ இதுக்கு புறவு வாழக்கூடிய எல்லா நாள்லையும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று எதிர்ப்பு வருது. ஏன் எதிர்ப்பு? சொந்த வாழ்க்கையில சரலையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது இப்போ உதாரணமா சில ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா பதவி ஒண்ணு கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்ச நாளைக்கு நடிப்பாங்க. உதாரணமா ஒருத்தன் வந்து தேர்தலில் இறங்க போறான்னு வைங்களேன், அன்னைக்கு வரைக்கும் அவன் ரவுடியா இருந்திருப்பான், மோசடிக்காரனா இருந்திருப்பான். தேர்தலில் இறங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கே பள்ளி வாசலுக்கு வருவான். ஹாஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும், என்னடா இது திடீர்னு பள்ளிக்கு வராரு, பார்த்தா உலக ஒரு வருஷம் கடைசியில் வளர்ந்து ஆகா இவர் தேர்தலில் இறங்குறதுக்கு தான் இவர். அப்ப நல்ல மனிதனா தன்னையை காட்டிக்கொள்றதுக்காக சமுதாயத்தில் நடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்களா? எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க, தனக்கு ஒரு நபித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வாழ்ந்தவங்களா? இல்ல. ஹிரா குகையில இருக்கும் போது வானவர் ஜிப்ரீல் வந்து ஓத சொல்றாங்க, யாரு வந்தனே தெரியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. நபித்துவத்தை எதிர்பார்த்து வெயிட் பண்ணி நல்லவனா வாழ்ந்துகிட்டு அப்பதான் நமக்கு நபித்துவம் கிடைக்கும், இந்த போஸ்ட் நம்மகிட்ட கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்து வாழ்ந்தவரும் இல்ல. வரக்கா பின் நௌஃபல்ட்ட போய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அறிமுகப்படுத்துறாங்க. இப்படித்தான் இவர் ஒரு விஷயத்தை கண்டுட்டாரு, ரொம்ப பயந்துட்டாரு, என்னன்னு சொல்லுங்க. வரக்கா பின் நௌஃபல் சொல்றாங்க, சரி அவர் கிறிஸ்தவ மதத்தை படிச்சு அரபு மொழியில கிறிஸ்தவ மதத்தை அன்னைக்கு இருந்த மதத்தை அவர் அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது. ஏத்துக்கொண்டார், நுபுவத்தை ஏத்துக்கிட்டா மூதா போறாரு. சொல்றாரு, இது யாரும் இல்ல, மூசாவுக்கு செய்தி கொண்டு வந்த வானவர் தான் வந்திருக்கிறார் என்று சொல்றாங்க. அப்ப சொல்லி போட்டு சொல்றாங்க, உம்முடைய சமுதாயம் இந்த ஊரை விட்டு வெளியேற்ற போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆச்சரியம், என்னையா என்ன வெளியேற்றுவாங்களான்றாங்க. ஏன் ஆச்சரியப்படுவாங்க? கெட்டவன் உன்னை ஊரை விட்டு வெளியேற்ற போறான்டா, பார்த்துக்கொள்வோமே வெளியேற்றுறது அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் கெட்டவன் தாண்டு, என்னை வெளியேற்றுறதுல நியாயம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா, வெளியேற்ற அளவுக்கு நான் மோசமான ஆள் இல்லையே, நான் அப்படி ஒன்றும் இந்த ஊர்ல தப்பு பண்ணினவன் இல்லையே, அவன் முஹ்ரிஜியஹும், என்னையே வெளியேற்றுவாங்களா இந்த மக்கள், என்னையே வாத்திரத்த போறாங்கன்னு ஆச்சரியமா கேட்கிறாங்க. சொன்னாங்க வெளியேற்றுவாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு வாலிபனாக இருந்தால் உனக்கு கடுமையான நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொல்லி வரக்கா பின் நௌஃபல் சொல்றாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஹக்க மக்களுக்கு போய் சொல்லும் போது நீங்க அன்னைக்கு வரைக்கும் நல்லவராக தான் இருந்திருப்பீங்க சமுதாயத்துல, அன்னைக்கு வரைக்கும் யாரையும் ஏமாத்திக்க மாட்டீங்க, அன்னைக்கு வரைக்கும் நீங்க ஊர்ல ஒரு மோசமான ஒரு கரெக்டரா நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க போய் சொல்லும் போது உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும். அதனாலதான் அல்லாஹு தாலா ஹக்க சொல்லுங்கன்றதுக்கு பிறகு பொறுமையை சொல்லுங்கன்றான். அடுத்த கட்டம் ஹக்க சொல்லுங்க, வத்தவாஸவ் பில் ஹக் வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர். நீங்கள் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை சொன்னா என்ன வரும்ன்ற விளைவு சொல்றாங்க. வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர். ஹக்க நீங்க சொல்ல போனீங்கன்னா பிரச்சனை வரும். ஹக்க நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வரும். ஹக்க நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமாருடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்ககிட்ட அந்த மக்கள்கிட்ட போய் என்ன மாதிரி எங்க நாங்க வந்து உங்களுக்கு மார்க்கம் சொல்றேன், எனக்கு பொருளாதாரம் தாங்கன்னு கேட்டாரா? இல்ல. வேற ஏதாவது கேட்டாரா? அல்லது அவர் சொந்த வாழ்க்கையில மோசமா வாழ்ந்தாரா? இல்ல. அந்த மக்கள்கிட்ட போய் இரவு பகலாக பிரச்சாரம் பண்றார். இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா. இரவு பகலா போய் நான் அவர்களை அழைத்தேன். அவங்கள போய் கிட்ட போய் அல்லாஹ் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்துல நீங்க இஸ்திக்பார் செஞ்சு வந்துருங்கப்பா, இப்படி எல்லாம் நீங்க அல்லாஹ்வை தவிர இந்த கடவுள் எல்லாம் போட்டு வணங்காதீங்க, அல்லாஹ்த்தை நீங்க வணங்காதீங்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மட்டும்தான் வணங்குறதுக்கு தகுதியான உண்மையான கடவுள், அவனை நோக்கி நீங்க வந்துருங்க. நீங்க அல்லாஹ்வை வணங்கலன்னு சொன்னா உங்களுக்கு கடுமையான ஒரு வேதனை அல்லாஹ்ட்ட இது வரும் என்று நான் பயப்படுகிறேன். என்னுடைய மக்களே, என்னுடைய சமுதாயமே இரவு பகலாக அழைத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாலை போட்டாங்களா? இல்ல. 950 வருஷம். லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவாக. அப்ப எத்தனை வருஷம்? 950 வருஷம் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க, இன்னி குல்லமா தஅவுத்துஹும் லிதக்ஃபிர லஹும், மன்னிப்பை நோக்கி வாருங்கள் என்று நான் அழைத்த போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானி. நூஹே, எனக்கு நீங்க சொல்ல தேவையில்ல, எங்களுக்கு நீ சொல்ல தேவையில்லை, நீ நிப்பாட்டு, உன்ன பிரச்சாரம் போதும். காதுகளுக்குள் கைவிரல்களை வைத்துக் கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? காதை பொத்திட்டாங்க. முன்னுக்கு வராத, கண்ணுல சந்திக்காத ஆடைகளால் தங்களை மூடிக்கொண்டார்கள். பிடிவாதமாக இருந்தார்கள். பெருமை அடித்தார்கள். கட்டும் பெருமை அடித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 950 வருஷம்
லேசு மாசான பிரச்சனையா? எந்த அளவுக்குன்னு சொன்னா தண்டனை வரப்போகுதுன்னு பயங்காட்டும் போதெல்லாம் சொல்றாங்க, என்னமோ பெருசா பயங்காட்டுறப்பா, என்னமோ தண்டனை வரண்டு கொண்டு போவாப்பா அப்படின்னாங்க. அப்ப சொன்னாங்க, தண்டனை கொண்டு வர்றது ஏண்ட வேலை இல்லை, அல்லாஹ் தான் தண்டனை கொண்டு வருவான். அவன் கொண்டு வந்தா உங்களுக்கு நிப்பாட்டலாம். அவன் அல்லாஹ்வுடைய தண்டனை வருண்டா அதை நிப்பாட்டலாம், ஏண்ட வேலை இல்லை, அது அவன் தான் கொண்டு வரணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா முடியல. சொல்றாங்க லைலம் வனஹாரா, இரவு பகலா போனேன். எந்த அளவுக்கு ரகசியமா போய் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணினேன், பரகசியமா போய் பிரச்சாரம் பண்ணினேன். என்ன பிரச்சாரம் பண்ணினேன்? அல்லாஹ்வை நம்புங்கப்பா, அல்லாஹ்விடத்தில் நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, நீங்க தப்புல இருக்கிறீங்க, பாவத்தில் இருக்கிறீங்க, ஷிர்க்ல இருக்கிறீங்க, அதுல இருந்து மீண்டு வாங்க. நீங்கள் இஸ்திக்பார் செய்தால் யஜஅல் லக்கும் ஃபுர்கானன், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபுர்கானை ஏற்படுத்துவான். யஜஅல் லக்கும் அன்ஹாரன், அல்லாஹ் உங்களுக்கு நதிகளை ஓட வைப்பான், வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வான், தோட்டங்களை உண்டாக்குவான், குழந்தைகளை தருவான், செல்வங்களை தருவான். உலகத்திலேயே சொல்லி பார்க்கிறாங்க, மறுமை வெற்றியும் சொல்றாங்க, உலகத்துல உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று சொன்ன போது கூட என்ன சொன்னாங்க? இன்ஹுவ இல்லா ரஜுலுன் பிஹி ஜின்னத்துன், இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, ஃபதரப்பசு, கொஞ்ச நாளைக்கு விடுங்க, அவர் சரியா வந்துருவாரு. யார சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியை பார்த்து சொல்றாங்க, யுரீது அய்யதஃபத்தல அலைக்கும், உங்கள் மீது அவருக்கு சிறப்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னது? உங்களுக்கு மேல ஒரு கௌரவம் நீங்க கொடுக்கணும், உங்களுக்கு அவர் தலைவரா போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார் என்று அந்த மக்கள் சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, 950 வருஷம் நாளுக்கு நாள் இவங்களோட நிராகரிப்பு, இவங்களோட குபுர் கூடிக்கொண்டே போகுது, இவங்களோட பிழைகள் கூடிக்கொண்டே போகுது. அல்லாஹ்வை நோக்கி நெருங்குவதற்கு பகரமாக அந்த ஷிர்க்கை நோக்கி இவர்கள் வேகமா போறாங்க. அல்லாஹ்விடத்துல கடைசி அவர் துஆ செய்றாங்க. 950 வருஷம் பொறுமை, ஒரு நாள் 2 நாள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மக்கால 13 வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு ஒரு மதீனா வாழ்க்கை யுத்தம், அதுக்கு பிறகு 950 வருஷம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பொறுமை இருக்கணுண்டு. கடைசியாக யா அல்லாஹ், இதுக்கு மேல இந்த மக்கள் ஈமான் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை வந்துடுறாங்க. யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழிச்சிரு யா அல்லாஹ்ன்றாங்க. கடைசியில இந்த மக்களை நீ விட்டு வைத்தால் வலம் எலிது இல்ல ஃபாஜிரன் கஃபாரா, கெட்டவர்களையும் தீயவர்களையும் நிராகரிப்பவர்களையும் தான் இவர்கள் குழந்தைகளாக பெறுவார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் அழிச்சிருந்தாங்க. கடைசி அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹயினா, அதாவது நூஹே, இந்த மக்களை நான் அழிக்க போறேன், நீர் ஒரு கப்பலை செய் அப்படின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யறது அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி. அந்த மக்கள் அதை கடந்துட்டு போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யறாரு, என்ன சொல்றாங்க? குல்லமா மர்ர அலைஹி மலஉ மின் கௌமி, அந்த சமுதாயத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யறதை பார்த்து கடந்து செல்லும் போதெல்லாம் சஹிரு மின்ஹு, ஏளனமா பாக்குறேன், லூசு முத்தி போச்சு போல அப்படித்தான் பாக்குறாரு. கப்பல் எல்லாம் செய்யறாரு சும்மா இருந்துகிட்டு அப்படின்னு. திடீர்னு ஒருத்தன் கப்பல் செஞ்ச யோசிப்பாங்க தானே. சஹிரு மின்ஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வரைக்கும் அல்லாஹ் அழிப்பான் என்பதற்குரிய உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துட்டு நீ அழிக்க போறேன் இப்ப கன்ஃபார்ம். அப்ப சொல்றாங்க, இன் தஸ்ஹரு மின்னா, எங்களையா பார்த்து நீங்க கேலி பண்றீங்க, இன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹருன், நீங்கள் எப்படி கேலி பண்றீங்களோ அதே போன்று உங்களை நாங்க கேலி பண்ணுவோம். நீங்க உங்களுக்கு விளங்குவீங்க உண்மையான தண்டனை யாருக்கு வரப்போகுது, யார் அழிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சான். கடைசியா 950 வருஷத்துக்கு பிறகு அந்த சமுதாயத்தை அழிக்கிறான். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நமக்கு முன்னால 3 விஷயங்கள் இங்க நம்ம விளங்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. ஒன்று, நாங்க யாராவது ஒரு வியாபாரம் பண்றோம். உதாரணத்துக்கு எடுங்க, இந்த நாட்டுக்கு நாங்க எதுக்காக வந்தோம்? எல்லாரும் நான் சும்மா சொல்றேன், எதுக்காக வந்தோம்? சம்பாதிச்சுட்டு போட்டு தானே வந்தோம். 10 வருஷம் ஒரு ஆள் இருக்கிறார், ஊருக்கு போறார், 10 லட்சம் ரூபாய் ஊர்ல கடன். யாருக்கா விருப்பமா? 10 வருஷம் இங்க உட்கார்ந்திக்காரு, சம்பாதிக்கணும்னு வந்தாரு. ஊருக்கு திருப்பி போகும்போது எதுவுமே அவர் சம்பாதிக்கல, 10 லட்சம் ரூபாய் கடனோட போறாரு. யாருக்கா விருப்பமா? யாருக்காவது நீங்க சொல்லுங்க அப்ப விருப்பமாண்டு? விருப்பமிக்காது. அப்ப நம்ம என்னத்தை விரும்புவோம்? நம்ம இந்த நாட்டுக்கு வந்தோம், நமக்கு என்ன வாழ, அங்க நாட்டுல வாழ முடியாம கஷ்டப்பட்டாங்க வந்தோம், பெரிய மாஷா அல்லாஹ் பெரிய வீடு, என்னது எல்லா வசதியும், நம்ம நண்பர்கள், குழந்தைகள், மனைவி மக்கள், சகோதரர்கள், எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து எவ்வளவு ஒவ்வொரு நாளும் நாம படுற வேதனைகளை வெளியில சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அங்க மனைவி, பிள்ளைகள், அங்க சொந்தங்கள், சகோதரர்கள், நமக்கு ஃப்ரீயா வாழக்கூடிய வசதி, நம்ம விரும்பினதை செய்யக்கூடிய நம்மளோட ஊரு, நம்ம எல்லாமே அங்க. ஏன்னா பெரிய ஊர்ல அதெல்லாம் விட்டு போட்டு நாங்க இங்க வந்துக்கிறோம். வந்து ஒரு சின்ன ஒரு ரூம்ல 10 பேர்,
காலையில் மலசர தேவைக்கு போகிறதா இருந்தால் பெரிய பிரச்சனை, அந்த ஆள் எப்போ வருவார் நாம் எப்போ போகிற மாதிரி பெரிய பிரச்சனையோடு வாழ்கிறோம். ஏன்னா அங்கே விசாலமான வீடு, என்னது நமக்கு தூங்குறதுக்கோ மலசர தேவைக்காக எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஒன்றுமே சம்பாதிக்கல, 10 லட்ச ரூபா ஊரில் கடன். இதை யாராவது விரும்புமா? கண்டிப்பாக விரும்ப மாட்டோம். நமக்கு என்ன விருப்பம்? ஏதோ வந்தோம், கஷ்டப்படுறோம், நாம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணும், அல்லது ஊரில் எதையாவது ஒரு சொத்தை வாங்கி போடணும், குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டையாவது கட்டி போடணும், அல்லது ஒரு கடையை வாங்கி போடணும், அல்லது ஏதாவது நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்கிட்டு தான் போகணுன்றதான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை அல்லாஹ் இதுக்கு தான் நமக்கு தந்திருக்கிறான். எந்த உலகத்தை? நாம வாழ்ற இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகத்தை அல்லாஹ் இதுக்கு தான் தந்திருக்கிறான். எதுக்கு தந்திருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத். அவன்தான் மௌத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். ஏன்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் செயல்களால் மிகச் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டும். அல்ல அந்த வாழ்க்கையை நமக்கு தந்தது ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நானும் நீங்களும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை சோதிப்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதுக்குத்தான் நீங்க பாருங்க, அல்லதி ஹலக்கல் மௌத்ன்றான். மௌத்தையும் வாழ்க்கையை, ஃபெஸ்ட்டுக்கு வாழ்க்கையை தானே சொல்லணும். அல்லாஹ் ஃபெஸ்ட்டுக்கு தொடங்கும் போது மௌத்தையும் வாழ்க்கைன்றான். முதலாவது மௌத்தை சொல்றான். ஏன் தெரியுமா? வாழ்க்கை சுவரோ இல்லையோ, மௌத்து சுவர். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை யாராவது சொல்லலுமா நான் ஊருக்கு போய் சேருவேன்? நீங்க சொல்லுங்க. யாருக்காவது நான் கண்டிப்பா எங்கட ஊருக்கு போவேன், எங்கட மனைவி மக்களை நான் பார்ப்பேன், எங்கட சொந்தங்களை பார்ப்பேன், யாருக்காவது சொல்லலுமா? அடிச்சு சொல்லலுமா? எனக்கு சொல்லலுமா? உங்களுக்கு சொல்லலுமா? சொல்லல. ஒரு சம்பவம் ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு வந்த ஒரு சம்பவம். இது ஒரு படிப்பினையா இருக்கிறது. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு அந்த சம்பவம் புதுசு. என்னன்னு சொன்னா, ஒருவர் வெளிநாட்டுக்கு போய்க்கிறேன். சரியா? இந்த வாழ்க்கையில யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். வெளிநாட்டுக்கு போய்க்கிறார். ஏன் அவர் வெளிநாட்டுக்கு போனது தெரியுமா? ஊர்ல வெஞ்சம் தாங்க முடியாம தான் அவர் வெளிநாட்டுக்கு போனது. என்னது? இங்கிட்டு பெரிய வீடு, அங்கிட்டும் பெரிய வீடு, நடுவில் இவர் மாட்டிக்கிட்டாரு. இவர் ஒரு சின்ன சாதாரணமான ஒரு வீடு. அவன் மனைவி சொல்லிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் சம்பாதிச்சு ஒரு வீட்டு வாசலை கட்டிட்டு வந்தா தானே கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம், நம்மளும் என்னது அப்படின்னு கஷ்டம் தாங்க இல்லாம வெளிநாட்டுக்கு வந்தாச்சு. இவர் வந்து ரொம்ப நாளா தங்குறாரு. தங்கி மாஷா அல்லாஹ் பெரிய ஊடன்னு கட்டியாச்சு. ஊடன்னு கட்டினதுக்கு போற இனி மனைவி சொன்னாங்கன்னா, வீட்டை கட்டிட்டீங்க, 2 வீட்லையும் கார் கிடக்குது, ஒரு காரையும் வாங்கிருங்களேன், ஒரு வாகனம் இருந்தால் தானே நமக்கு அங்கங்கே போகிறதுக்கு, வெளிநாட்டிலேருந்து இதுக்கு போகிற மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி காரையும் வாங்கியாச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் உங்கள் நாட்டில் சொல்ல தேவையில்லை. நம்ம இதெல்லாம் பண்ணிடுவாங்க. வீடு வாசல் வாகனம் எல்லாம் வாங்கினா தான் அது வாழ்க்கை திருப்தி, இல்லைன்னா குறையா தான் தெரிவாங்க. அவன் என்ன செய்யறான்? ஒரு காரை வாங்கிடுவோம். சரி, இப்போ இவர் என்ன செஞ்சுட்டாரு? வீடையும் கட்டி முடிஞ்சு காரை வாங்கி வாசலில் போட்டாச்சு. என்னது? காரை வாங்கி வாசலில் போட்டாச்சு. இப்போ இவர் நாட்டுக்கு வாரத்துக்கு சாமான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எப்போ? வாரக்கிழமைக்கு ஊருக்கு போகிறதுக்குன்ட்டு சாமான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து மவுத்து. இப்போ இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அப்படி ஆள் மவுத்து ஆகிட்டாரு, ஜனாசாவை இங்கே அடக்கிறதா ஊருக்கு அனுப்புறதாண்டு. அவ சொல்லிக்கிறாங்க, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சவர், நாங்கள் அங்கே அடக்கல, ஒரு முறை பார்க்கணுமே குடும்பம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சரி ஊருக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் வந்தாச்சு, ஜனாசா வந்துட்டு இப்போ குடும்பம் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போய்க்கிறாங்க. முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டவர், சம்பாதிச்சவர், இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஜனாசா ஏற்றணுமே, அவரை வாகனத்தில் ஏற்றணுமே. புது இன்னும் மனுஷன் பிரியாணம் போகல, இப்போ தான் வாங்கி வாசலில் போட்டிக்குது. முத ஜனாசாவை ஏற்றணுமா? யார் வாகனம்? அவர் சம்பாதிச்சு வாங்கின வாகனத்தில் ஏற்றலாது அவரை. சரி, இப்போ ஜனாசாவை அதுக்குன்னு ரெண்டுக்கு வண்டி வச்சுப்பாங்க. அந்த வண்டியில் எடுத்து ஊருக்கு வந்தாச்சு. எங்கே இப்போ வச்சு குளிப்பாட்டுறது? இன்னும் குடியே போகல. அதுக்கடையில் நீங்கள் எப்படி புதிய வீடு அதுக்குள்ள அந்த பாருங்க, அவர் சம்பாதிச்சு வாங்கின காரு அவரை ஜனாசாயத்தை பிரயோசனப்படலை. அப்போ இது மெயில் அனுப்பியிருந்தாங்க. அல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லை? யதார்த்தமாக நடக்குது. என்னது? நான் ஊருக்கு வர போறேன்பாங்க, மௌத். ஏன்னா ஒரு பயணம் போய்ப்பாங்க, மௌத்து, எக்ஸிடென்ட், மௌத்து. நான் எதுக்கு நான் இதை சொல்றேன்டா? இந்த உலக வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் நம்மளோட பெருமதி. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்க பயப்படுங்க. எப்படி? அல்லாஹ்வை நீங்க பயப்படுங்க. ஃபல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். நீங்க ஊருக்கு போனா பேங்க்ல காசு போட்டு வச்சுப்பீங்க, இல்லைன்னா எதையாவது ப்ராப்பர்ட்டியை வாங்கி சேர்த்து வச்சுப்பீங்க. சிலவங்க இல்லாமல் இருப்பாங்க, அது வேற கதை. பெரும்பாலும் என்ன செஞ்சுப்பாங்க? ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்க.
ஊரில் போனால் என்ன செய்ய, ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு கடையை போடலாம், ஒரு மளிகை கடையை போடலாம், ஒரு பிஸ்னஸை பண்ணலாம், அல்லது ஒரு வாகனத்தை வாங்கி ஹயர் ஓடலாம், ஏதாவது ஒன்றைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன தயாரிச்சு வச்சுக்கணும் யோசிச்சு பாருங்க. நல்லா கேட்குறான். நம்ம முன்னைக்கு மௌத்தா போனால் டீயை கொடுங்க 2 நிமிஷம் இல்லை கொடுங்க, பிரச்சனை ஆமாம் இல்லை பிரச்சனை, அந்த கவனம் திரும்ப சரி. அப்ப மௌத்து என்பது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குது. அப்ப மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு நாங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கோம்? அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளை படைச்சானு, அந்த படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா தேவையில்லாம படைக்கல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். எது? நீங்க திருமுறை குர்ஆன் எடுத்து பாருங்க. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த ஜின்னினத்தையும் மனித இனத்தையும் அவர்கள் என்னுடைய அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக தவிர நான் படைக்கலன்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளை எதிர்பார்க்கிறான், நாங்க அவன்ட அடிமையா வாழணுண்டு, நாம் அவனுக்கு வழிபட்டு வாழன்னு நினைக்கிறான். இந்த உலகத்துல உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறது. வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்குது. அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத் தவாப். இந்த உலகத்துல உள்ள வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் மலைகள் மரங்கள் கால்நடைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்குது. அல்லாஹ் சொல்றான், மனுஷனே நான் இதுக்கு தானே படைச்சேன்றான். மனிதனையும் அடுத்த மாதிரி சல்ட்டியை கடைசியா கொடுப்பேன், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் குடிச்சு முடிச்சிடுவேன். 2ல 1. செய்யறோமா இத நானும் நீங்களும் ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா ஏன் என்னை படைச்சான்? அந்த படைச்ச நோக்கத்தை நான் சரியா நிறைவேற்றுறேனா? எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை நான் சரியான முறையில் செய்யறேனா? அந்த பொறுப்பு என்ன, அதை நிறைவேற்றுறேனா? அந்த கேள்விக்கு பதில் தான் நான் இந்த சொன்ன சூறா. நான் சொன்ன சூறா இது சின்ன ஒரு சூறா தான். நீங்க நினைப்பீங்க இது சின்ன ஒரு சூறா தானே, இதுல என்ன பதிலிக்குது? அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, எவங்க ஈமான் கொண்டார்களோ மூமினா வாழ்றாங்களோ அவங்கள தவிர. நாங்க முதல் கேள்வியை கேட்கணும் என்னடா, நாங்க மூமினா வாழ்றோமா? நாங்க ஈமான் சரியா இருக்காங்கடா, ஈமான் கரெக்டா, ஈமான் சரியா இருக்குதா இல்லையான்றத நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அடையாளம் இருக்குதா? ஈமானியத்தை ஏற்படுத்த வேண்டிய வாழ்வியல் தாக்கங்கள் இருக்குதா? எங்கட பேச்சு சரியா இருக்குதா? குணம் சரியா இருக்குதா? நாங்க அடுத்த வீட்டோட ஒழுங்கா நடந்து கொள்றோமா? அடுத்த முஸ்லிமோட சரியா நடக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கிற பொறுப்பை சரியா செஞ்சிக்கிறோமா? ஒரு வசனம் நீங்க எல்லாருமே படிச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால். நாங்க அல்லாஹ் சொல்றான், ஒரு அமானிதத்தை வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் மலைகளிடத்திலும் எடுத்து காட்டினோம். எப்படி அல்லாஹ் எடுத்து காட்டுறா? என்னது காட்டுறான் அல்லாஹ், இந்த ஒரு அமானிதம் இருக்குதப்பா அப்படின்றான். இந்த வானம் பூமி மலையெல்லாம் என்ன சொல்லிச்சுது? அப்பா இதை எங்களுக்கு சுமக்க இயலாது. எப்படி? இதை எங்களால சுமக்க முடியாது. பயந்து விட்டது. அல்லாஹ் இப்படி ஒரு வேலையை நாங்க எப்படி செய்வோம்? இதை நாங்க சுமக்க முடியாது. சரியா? பயந்து நடுங்கிச்சுது. எது? வானம் நடுங்குது, பூமி நடுங்குது, மலை நடுங்குது. அல்லாஹ் சொல்லலாம், இதெல்லாம் பயந்து விட்டது, நடுங்கி விட்டது. இது யார் சம்பந்தம் தெரியுமா? யார் சம்பந்தம் சொல்லுவா? இன்சான், மனிதன் இதை சுமந்து கொண்டான். கொடுத்தவன் என்ன சொல்லிக்கணும்? வானத்துக்கிட்ட கொடுத்து அது ஏத்துக்கொள்ளல, பூமி கிட்ட கொடுத்து அது ஏத்துக்கொள்ளல, மலைகளிடத்துல கொடுத்து அது கூட ஏத்துக்கொள்ளல. மனுஷன் சம்பந்தனா மாஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்படித்தானே சொல்லிக்கணும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்லிக்கணும். நல்ல ஒரு விஷயத்த, இவ்வளவு பெரிய பொறுப்பை மனிதன் சுமந்துட்டான, எப்படிப்பட்ட நல்லவனா இருக்கணும் அல்லாஹ் சொல்ல வேண்டியவன் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னஹு கான லலூமன் ஜஹூலன். இந்த மனிதன் முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சிட்டான், அறிவீனமான ஒரு வேலையை செஞ்சிட்டான், அக்கிரமத்தை செஞ்சிட்டான். அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதுல என்ன விளங்குதுன்னு சொல்லுவாங்க?
நாம என்னமோ ஒன்று சுமந்துட்டோன்னு வழங்குது. நம்ம என்னத்தையோ ஒன்று சுமந்துட்டோம். எல்லா இடத்துல விரும்பியோ விரும்பாமலோ நாங்க ஒன்ன சுமந்துட்டோம். நாளைய மறுமையில அல்லாஹ் இதை விசாரிப்பானா இல்லையா? சொல்லுவாப்போம். விசாரிப்பானா இல்லையா? அல்லாஹ் ஒரு பொறுப்பை தந்தா நீ இதை செய்யணும்னு ஒரு கம்பெனில உங்களை மேனேஜரா போடுறான். ஓனர் வந்து ஆராய் பரவாயில்ல எப்படினாலும் செஞ்சு கொள்ளுங்க விடுவானா? நீங்க நினைக்கலாம் மேனேஜர் தான் பெரிய ஆள், அவர் பிரச்சனை இல்லை, ஜிஎம் ஆகிக்கிறோம், நம்ம கம்பெனியில பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன். அதுதான் ஆபத்து. சாதாரண லேபரா இருந்துட்டு போறதா நல்லது. உங்களுக்கு வேற பெரிய போஸ்ட் கூட 24 மணி நேரம் தலையில கம்பெனி தான் நிற்கும், வேற ஒண்ணு நிக்காது. ஏன் நாளைக்கு வந்து ஓனர் இதை கேட்பானே, அந்த ப்ராஜெக்ட் என்ன செஞ்சு கேட்பானே, இந்த அக்கௌண்ட்ஸை பாத்தியான்னு கேட்பானே, லேபர் அங்க என்ன செய்யறான்னு இதெல்லாம் கேள்வி. அப்ப சாதாரணமான உலகத்துல ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்றதுக்கே இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னா, இந்த உலகத்தை படைச்ச இறைவன் வானம் பூமி எல்லாம் ஏலாதுன்னு சொன்ன போது நீ தானப்பா சுமந்துக்கிட்டா, நீ இதை ஒழுங்கா செஞ்சியான்னு கேட்பானா கேட்க மாட்டானா? சொல்லுவாப்போம். கேட்பான். அது என்ன பொறுப்புன்னு தெரியுமா நமக்கு? யாராவது ஐடியாவில் உள்ளதை சொல்லுவாப்போம். என்னப்பா அந்த மாதிரி என்ன பொறுப்பு? நிறைய சொல்ல, இது விரிவான விளக்கம். சுருக்கமா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவாப்போம். யாராவது அது ஒரு பகுதி, நீங்க சொல்றது அது ஒரு பகுதி. என்ன பொறுப்பு? இந்த மார்க்கத்தை நம்மகிட்ட தந்திக்கிறான். சரி, மார்க்கத்தை தந்திக்கிறான்னு சொன்னா அப்ப மத்ததுகிட்ட எல்லாம் அந்த மார்க்கம் கொடுக்கலையா? வானத்துக்கு கொடுக்கலையா? பூமி கொடுக்கலையா? அப்படின்னா என்ன வித்தியாசம்? நம்ம கிட்ட தந்ததுக்கும் வானம் பூமி கிட்ட தந்த வானம் பூமிக்கும் மார்க்கம் இருக்குதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சரணடைந்து விட்டதுன்றான். அல்லாஹ் கட்டுப்பட்டுட்டு. அப்ப கட்டுப்பாடுன்னு பார்த்தா வானம் பூமி அல்லாஹ்வுக்கு வழிபடுது. வஸ்ஸம் சுவல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப். அல்லாஹ் சொல்றான், அலம் தர, நபியே நீங்க பார்க்கலையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. வஷ்ஷம்சு சூரியன், வன் நுஜூம் சந்திரன், வல் ஜிபால் மலைகள், வஷ்ஷஜர் மரங்கள், வத்தவாப் கால்நடைகள், இதெல்லாம் சுஜூது செய்துன்றான் அல்லாஹ். விரும்பியோ வெறுத்தோ நிழல்கள் கூட அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அதுவும் கட்டுப்படுது நமக்கு இந்த மார்க்கம். அப்ப என்ன என்ன தந்தான்ல என்ன தெரியுமா? இந்த அமானிதத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு வேலை ஒண்ணு நம்மகிட்ட இருக்குது. நமக்கு தந்த மார்க்கம் இருக்குது, அந்த மார்க்கத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு வேலை இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் எதுக்கு அடி வாங்கி கூட, உங்களுக்கு தெரியும் ஹப்பாப் பின் அரத், நிறைய சம்பவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவங்களா இருக்கும். ஒரு முறை வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்றாங்க. எப்படி? ஹப்பாப் பின் அரத் யார் தெரியுமா உங்களுக்கு? கடுமையான முறையில வேதனை செய்யப்பட்ட ஒரு ஆள் தான் மக்கால. அவர் வந்து இந்த கத்தி இதெல்லாம் செய்வாங்க தெரியுமா, கொல்ல வேலை செஞ்சாங்க. அவரோட அந்த நெருப்பு உலதுக்கு அவரை போட்டா அவருடைய அந்த உடம்புல இருந்து அந்த வடியக்கூடிய அந்த அந்த ஊன நெருப்பு அணைக்கிற அளவுக்கு போட்டிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி தடங்களோடு அடையாளங்களோடு துன்பங்களோடு ஹப்பாப் பின் அரத் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி தேட மாட்டீங்களா? அலா ததுல்லாஹ் லனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? கேட்டாங்க. என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட? எதையாவது தப்பா கேட்டாங்களா? ஹப்பாப் பின் அரத் ஏதாவது தப்பா கேட்டாங்களா? இல்ல தானே, நல்லது தானே கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல உதவி செய்ய மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா பதில்? ஹப்பாபே, உங்களுக்கு முன்னால இந்த மார்க்கத்தை பின்பற்றினவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது? மார்க்கத்தை பின்பற்றின ஒரு ஆளை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து பூமியில குழிய தோண்டி இடுப்பு மட்டும் புதைச்சி வாழை கொண்டு 2 துண்டா வெட்டினார்கள். மார்க்கத்தை விட்டு ஓடினாங்களா? ஒமா யசுத்துஹு ஸாலிக அன் தீனி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்களை இந்த வேலையை பார்த்து கூட மார்க்கத்தை விட்டு ஓடலையே. இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வருவாங்க. இரும்பால் அந்த பெயிண்டுக்கு இழுக்கிற சீப்பு தெரியுமா, கம்பி போட்டிப்பாங்களே, அதை மனுஷன்ல போட்டு இழுத்தா பிடிக்கும். கம்பியை போட்டு அதை போட்டு இழுத்தா அப்படி சொன்னாங்க. ஒமா யஸ்துஹு ஸாலிக, இப்படி நடந்து கூட மார்க்கத்தை விட்டவர்கள் ஓடவில்லை. வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுறீங்கன்னாங்க. அவசரமா பட்டாங்க, துஆ செய்ய தான் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மார்க்கத்தை நீங்க சரியான முறையில பிரச்சாரம் பண்ணினா இந்த விளைவை நீங்க சந்தித்தே ஆக வேண்டும். எத்தனை நபிமார்களை கொண்டாங்க. சூரா யாசீன்ல 3 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புறான். 3 பேரையும் பொய்யிட்டாங்க. ஒருவர் வருகிறார், எதுக்கப்பா இவங்களை பொய்யின்றீங்க, அவங்க என்ன கூலியா கேட்கிறாங்க, ஒரே வெட்டு கொண்டுட்டாங்க. அல்லாஹ் சொல்றானா இல்லையா?
ஏன் இப்படி எல்லாம் அவங்க உயிரை கொடுத்து மார்க்கத்தை ஏன் காப்பாத்தினாங்க? நாளைய மஹ்ஷர்ல அல்லாஹ்விடத்துல போய் நமக்கு தந்த வேலையை யாரெல்லாம் உசுரை கொடுத்து நான் செஞ்சேன்னு பதில் சொல்றதுக்கு தான். இல்லாட்டி வாழ தெரியாமையா என்ன? அப்ப யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அன்னைக்கு அவங்க உசுரை கொடுத்து இந்த மார்க்கத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தாங்க. இன்னைக்கு மார்க்கத்தை சொல்ல தேவையில்லை, அதை படிக்க நாம ட்ரை பண்றோமா? யோசிச்சு பாருங்க. அதை படிக்க உட்கார்ந்து ஒரு மணித்தியாலும் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்குதா? கேட்டா என்ன சொல்லுவோம்? எங்கப்பா பயான் நடக்குது, ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் தேவையில்லாத அரட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கும். பொதுவாக எனக்கு நான் சொல்றேன், நம்முடைய சமுதாயத்துக்கு நான் சொல்றேன், நேரம் இருக்கும். அதே ஃபேஸ்புக்கில் ஆயிரக்கணக்கான பயான்கள் ஓடிட்டு இருக்கும், அதை கேட்க டைம் இல்லை. அப்ப இன்னைக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்குரிய வழிகளை நமக்கு ஏராளமா தந்திருக்கிறார், அதுக்குரிய வாய்ப்புகளை தந்திருக்கிறார். நம்மளோட வேலை என்ன? அதாவது மரங்கள் வானம் பூமி எல்லாம் மறுத்தது இதை செய்ய முடியாதுதான். இதை செய்ய முடியாது. நாங்க எங்கட அளவுக்கு முஸ்லீமா வாழ்ந்து கொள்றோம், நாங்க கட்டுப்படுறோம், அதெல்லாம் மறக்கல. உனக்கு கட்டுப்படையலான்னு மறக்கல. எங்கட அளவுக்கு முஸ்லீமா வாழ்றது லேசி. இப்ப சில ஆளுங்க சொல்லுவாங்களே, இந்த நான்டா 5 நேரம் பள்ளிக்கு போறேன், தொழுவுறேன், குர்ஆன் ஓதுறேன், புகாரியை வாசிக்கிறேன், வந்துடும் என் பாடு, இதைத்தான் வான பூமி எல்லாம் செஞ்சுட்டு தான் குத்திட்டு. அல்லாஹ் இதை பொறுப்புன்னு சொல்லல, இது நீங்க செய்யறது. அது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. நீங்க தொடவாடாண்டி யாரா ரோட்ல இழுத்து போட்டு அடிக்க மாட்டாங்க உங்களே, ஏன்னா நீங்க தான் அமல் செய்றீங்க. அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? இதை வான பூமி எல்லாம் செய்யுது, நீங்க இந்த அமானிதத்தை நீங்க எடுத்து நடக்கணும். முதலாவது ஏன்னா நீங்க எடுத்து நடக்காம அடுத்த சமுதாயத்திட்ட போய் சொன்னா அல்லாஹ் சொன்னா லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்களே செய்யாத போய் ஏன் அடுத்தவங்ககிட்ட சொல்றீங்க? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க செய்யாத போய் அடுத்தவங்களை சொல்றது. என்னது லிம தகூலுன மா லா தஃஅலூன், எதுக்கா நீங்க போய் சொல்றீங்க? என்னது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயம். முதலாவது நம்ம அந்த அமானியத்துக்கு செய்யற முதல் கடமை என்ன தெரியுமா? நாங்க அதை விளங்குறது. என்ன செய்யணும்? நாங்க அதை விளங்குறது. நாம அந்த அமானியத்துக்கு செய்யற முதல் விஷயம். அது என்ன அமானிதம், அந்த மார்க்கம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொல்றாங்கன்றதை விளங்குறது முதல் சப்ஜெக்ட். விளங்கிக்க போறதுதான் அடுத்தவங்ககிட்ட போய் பேசணும். முதலாவது நாங்க விளங்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அல்லாஹ் சொல்றானே அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா, ஓத வேண்டாமான்னு கேட்கல. ஓதுறதுக்கு நன்மை இருக்கிறது. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. அலிஃப் லா மீம் நீங்க குர்ஆன் ஓதுறீங்கன்னு சொன்னா 30 நன்மை. அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் 30 நன்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நன்மை இருக்கிறது. ஆனா குர்ஆனை இறக்கின நோக்கம் நீங்க ஓதுறதுக்கு அல்ல. எங்கே அல்லாஹ் இந்த குர்ஆனை இவர்கள் ஓத வேண்டாமான்னு சொல்றான். இக்ரா ஓதுறான், சொல்றான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், குர்ஆனை உம்முடைய ரப்புடைய பெயரை சொல்லி ஓதுங்கன்றான். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், சிந்திப்பதற்காக குர்ஆனை லேசுபடுத்தி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்களை யாருமே அதை சிந்திக்க மாட்டீங்களா? அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா, ஆய்வு செய்ய மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்குதான்னு கேட்கிறான் அல்லாஹ். அப்ப முதல் வேலை என்னடா? நாங்க இந்த குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, இந்த அமானிதத்தை முதலாவது வாழ்க்கையில விளங்கணும். அதுக்கு முயற்சிக்கிறோமா? அந்த சபைகளை தேடி தெரியுறோமா? குர்ஆனை விளங்குறதுக்கு, ஹதீஸை விளங்குறதுக்கு நாங்க எத்தனை முயற்சிக்கிறோம்? படிக்கிறோமா? இந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்குறோமா? இல்லை. அப்ப முதலாவது என்னடா, எங்கட பிரச்சனை என்ன? ஒரு மாற்று மதத்தில் உள்ள எங்கிட்ட இஸ்லாத்தை பத்தி கேட்டா எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அவனுக்கு இஸ்லாத்தை சொல்ல. அப்ப தெரியல, சாதாரணமான ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல, மார்க்கத்துல அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரியல, தொழுகையினுடைய சட்டதிட்டங்கள் நமக்கு தெரியல, வியாபாரத்தை பத்திய ஒழுங்குகள் நமக்கு தெரியல, ஈமானுடைய அம்சங்கள் என்னன்னு தெரியல, ஈமானை எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, நாளைய மறுமையில நமக்கு அல்லாஹ் செங்கம்பளம் வச்சு நேர சொர்க்கம் போன அனுப்புவானா? அடே, நான் தந்த அமானியத்தை உனக்கு விளங்க டைம் கிடைக்குமா? இல்லண்டா. ஒமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தல் லங்கன், யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ, புறக்கணிக்கிறான்டா என்ன? குர்ஆனை எடுத்து வாசிக்க நமக்கு டைம் இல்ல, ஹதீஸ்களை படிக்கிறதுக்கு டைம் இல்ல, தொழுகையை பத்தி சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல, ஈமானை பற்றி படிக்க நமக்கு டைம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், யார் புறக்கணிக்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஸத்தல் லங்கன், நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலகத்திலேயும் நெருக்கடி தான், நிம்மதி இல்லை. என்னப்பா நிம்மதி இல்லப்பா, என்ன சம்பாதிச்சு என்ன காசு இருந்து பொருளாதாரம் நிம்மதி இல்லப்பா, ஒரே பிரச்சனை,
வீட்டுல பிரச்சனை, அங்க வைஃப் போன் பண்ணிக்கிட்டு அங்க வேற திட்டுறா, ஏன்னா ஒரே காசு அனுப்புங்கன்னா நான் எங்க போறது, நான் சம்பாதிக்கிறது 2000 தானே, அதுல எனக்கு இங்க 1000 செலவு போகுது, 1000 தான் அனுப்பலாம், அவ 1500 பிரச்சனைன்ற, அந்த புள்ள பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த நிம்மதி இல்லப்பா. ஏன் நிம்மதி இல்ல? நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் இல்ல, அதான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், ஓ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத்து நாள்ல எழுப்பும் போது குருடனா பிடிச்சி நாங்க எழுப்போம். மனிதன் எங்கேயுமே நியாயம் தான் பேசுவான். அல்லாட்ட கேட்கிறான், எதுக்கு என்ன குருடனா இருப்பேன், நான் உலகத்துல நல்லா தலைந்தேன், என்னுடைய வசனங்கள் உன்னை நோக்கி வந்த போது நீ மறந்துட்டியே. குர்ஆனை படிக்க உனக்கு டைம் கிடைச்சதா? ஹதீஸ்களை வாசிக்க டைம் கிடைச்சதா? மார்க்கத்தை விளங்க உனக்கு டைம் கிடைச்சதா? தொழுகையை கரெக்ட் பண்ண ஈமான்டா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா? இஸ்லாம்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? ஷிர்க்குண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நபி வழிண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நூதனம்டா என்ன? உனக்கு ஒன்றும் தெரியாது. கேட்டா பாய் எனக்கு மார்க்கம் அவ்வளோ தெரியா. கேட்டா நாங்க பரம்பரை முஸ்லீம்லாம். சாதாரணமாக ஆச்சரியப்பட வேண்டியது, நேத்து முந்தா நாள் இஸ்லாத்துக்கு வந்துட்டு மார்க்கம் பேசுறாங்க. ஆனா பரம்பரையாக நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம். சாதாரண ஒரு தொழுகிற சட்டம் நமக்கு தெரியல. ஒழுவப்படுத்திட்டு எத்தனை வருஷ கணக்குல பயான், ஒரு நாளைக்கு நீ நெட்ட திறந்தா பயான், ஜும்மாக்கு போன பயான், அங்க போன பயான், ஆனா தொழுகிற ஒரு சட்டம் தெரியல. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம நிலைமை என்னண்டு. அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு அமானியத்தை தந்திருக்கிறானே, இதை நாங்க முதலாவது நாங்க வழங்குறோமா, அடுத்தவன்ட்டு சொல்றதுல ரெண்டாவது பிரச்சனை. எங்களுக்கு தெரியுமா மார்க்கம்? ரொம்ப மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டதிட்டங்கள், அடிப்படை ஒழுங்குகள் தெரியாதவர்களாக நாங்க வாழ்ந்துட்டோம். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நாளைய மறுமையில எப்படி நாங்க வெற்றி பெற போறோம், எப்படி நாங்க சொர்க்கத்துக்கு போறோம்? அல்லாஹ் சொல்றானே, ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா. சில பேர் அமல் செய்றாங்க, தொழுறாங்கனோ எல்லாம் பண்றாங்க, நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். அவங்களை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அல்லதீன லல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்துல அவங்க எல்லா முயற்சியும் வீணாகி விட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்னா, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்க நல்ல ஒரு வேலையை செஞ்சுட்டு நினைக்கிறாங்க. அல்ல சொல்றோம். அப்ப நாம இந்த குறுகிய சந்தர்ப்பத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பெரிய நிறைய செய்திகள் சொல்லப்பட வேண்டியிருந்தாலும் நமக்கு சுருக்கமான உங்களுக்கு என்ன சொல்ல வாரென்றால், அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்துறதை கொண்டுதான் நம்மளோட மறுமை வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்துல நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தரல. சும்மா சரி அல்லாஹ் எழுப்பி வச்சுக்கிட்டு நம்ம பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுப்பி வச்சுக்கிட்டு நான் இப்படி உன்னை உலகத்துல படைக்க போறேன், எங்க பிறக்க போறான்னா நிறைய பேர் அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், அங்க நாங்க பிறக்க போறேன் இப்போ. அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. அநியாயம் தேவையில்லாம இந்தியாவில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. இந்த துபாயிலயா நம்ம பிறந்திருந்தா நம்ம இங்க நல்லா தானே அப்படி நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? இந்த கவலைக்கு அல்லாஹ் தந்திக்கிற பரிசு என்ன தெரியுமா? சரி, இங்க பிறந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஏதோ மறுமையில நீ தானப்பா சாய்ஸ் பண்ண போற, நீ ஒழுங்கா இடத்த தெரிவு செய்ய, அங்கேயுமா போய் நரகத்துக்கு போறா. இங்கதான் நீ ஏதோ இந்தியாவில் பிறந்துட்டா, ஸ்ரீலங்கால பிறந்துட்டா, கஷ்டமான ஒரு ஊர்ல கஷ்டமான குடும்பத்துல கஷ்டமான வாப்பாவுக்கு பிறந்துட்டா நீ. சரியப்பா, இது அல்லாஹ்வுடைய விதி, இது நாமளா வரம் கேட்டு வாங்கிட்டு வந்து வரம் இல்ல. எங்கப்பா பிறக்க போறான்னு எழுப்பி நிறைய பேர் பில்கேட்ஸுக்கு மானா போறான். பில்கேட்ஸுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏன் அவன் சாய்ஸ் பண்ண விடல, அல்ல அந்த சாய்ஸை அவன் தான் வச்சுக்கிறான். நீ எங்க பிறக்கன்றதை நான் தான் டிசைட் பண்ணிக்கிறேன், என்ன கலர் நான் தான், யாருக்கு மகனா பிறக்குது நான் தான், எந்த ஊரு நான் தான், எல்லாம் அவன் தான் சாய்ஸ் பண்ணிக்கிறான். ஆனா அல்ல அநியாயக்காரன் இல்லை, இதை நான் சாய்ஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தீங்க, அதை நீ பயன்படுத்து. என்ன சந்தர்ப்பம்? இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. உனக்கு வழியை காட்டிக்கிறேன், எந்த வழியில நீ போகணுண்டு. ஒன்னே நன்றி உள்ளவனா இரு, நன்றியோட வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போ, அல்லது நன்றி கெட்டு நிராகரித்து விடு, நரகத்துக்கு போ. எங்க போறா நீனே டிசைட் பண்ணு. அப்ப நாங்க எங்களோட மறுமை வாழ்க்கைக்கு என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வகையில தான் நம்ம செய்ய வேண்டிய நிறைய, இப்ப நான் இதை திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க, சுருக்கமா நான் சொல்றதா இருந்தால் 3 அடிப்படைகள் நீங்களும் நானும் தெரியும். ஒன்று, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாங்க முதலாவது படிக்கிறது, விளங்குறது. ஒவ்வொரு விஷயமா ஈமான்டா என்னப்பா, ஈமானுடைய வகை என்ன, நாங்க எந்த விஷயத்துல ஏதாவது நம்மகிட்ட தவறு இருக்கிறதா, ஈமானிய விஷயத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோமா, இதை முதலாவது என்ன செய்யணும். ஈமான் நான் சொல்ற ஈமான் மட்டுமல்ல, இந்த இஸ்லாத்தை நாங்க என்ன செய்யணும், நம்மளால முடியுமான வரைக்கும் ஒரு டைம் ஒதுக்கி படிக்கிறது. 2வது என்னண்டா, நாங்க எதை படிக்கிறோமோ அதை அமல் செய்யுது. 3வது என்னது, நாங்க எதை படித்து எதை அமல் செய்யறோமோ இதை அடுத்த மக்களுக்கு போய் சொல்றது, அடுத்த மக்களுக்கு சொல்றது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி, உங்களில் வார்த்தையால் மிகச்சிறந்தவர்கள் யார், மிம்மன் தஆ இலல்லாஹி, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, வஅமில சாலிஹன், அவனும் நல்ல கர்மங்கள்ல ஈடுபட்டு, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன்,
நானும் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்றானே, இவன் தான் உண்மையான வார்த்தை. இன்னைக்கு நாங்க போய் நின்றுக்கிட்டு நான் ஒரு முஸ்லீம் தான் பாட்டு ஒரு இடத்துல சொன்னா, நீ பாட்டுங்க உங்க முஸ்லீமை பார்த்தமே முந்தா நாள் பார்ல அப்படி சொல்ற லெவல்ல நம்ம இருந்தா, உங்க முஸ்லீமை பார்த்தவ போன வாரம் பஜார்ல வச்சு அப்படி நம்ம இஸ்லாம் இருந்தா, இதெல்லாம் சிறந்த இஸ்லாம். நாங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறோம், நாங்க நல்ல அழைக்கிறோம், நாங்க நல்லவன் அழைக்கிறோம், நாங்க அந்த மக்களுக்கு சான்று பகர்கிறோம், எங்களோட செயலால நாங்க இஸ்லாத்தை வெளிப்படுத்துறோம். வெளிப்படுத்திட்டு நீங்க போய் சொல்லுங்க நான் ஒரு முஸ்லீம்னு சொல்லுங்க, அவர் சொல்ற மாதிரி மாஷா அல்லாஹ் அவர் கரெக்டா தான் இருக்கிறார், அப்படி சொல்ற மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றோம். அப்ப இந்த வேலை நமக்கு இருக்கிறது. அப்ப அதனால நாங்க இதுல அடிப்படையாக இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்ன செய்வோம், அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திக்கிறோம். நம்ம உலக வாழ்க்கையில ஊர்ல போனா பேங்க்ல எவ்வளவு வைக்கணும் நம்ம யோசிக்கிறோமே, அந்த பேங்க்ல காசு எடுக்கிறதுக்கு நாங்க போய் சேருவோமான்றது அதுக்கு முன்னுக்கு யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா ஊர்ல எங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஊருக்கு போனா அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு ஊருக்கு போனாலும் எங்களுக்கு நல்ல சொத்து இருக்குது, ஏதோ ஒரு தொழிலை பார்த்து செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோமே, அந்த ஊருக்கு நம்ம போவோமா இல்லையா நமக்கு தெரியும். அப்ப நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்தை நம்புற அளவுக்காவது ஷூரா ஒரு உலகம் இருக்குதா இல்லையா மறுமை வாழ்க்கை. இன்னைக்கு மௌத்தா போனா மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் சரியா நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற திருப்தி நமக்கு இருக்குதா? மாஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு மௌத்தா போனா நான் மார்க்க விஷயங்களை நான் நிறைய படிச்சுக்கிறேன், மாஷா அல்லாஹ் அதை நான் வந்து அமல் செய்யறேன், மாஷா அல்லாஹ் நான் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றேன், இந்த திருப்தி மட்டும் இருக்குதா? இல்ல. அப்ப இதை நாங்க உண்டாக்கணும். என்ன செய்யணும்? படிக்கணும். இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது இப்ப நான் இன்றைக்கு ஒரு உங்களை ஆர்வப்படுத்துறதுக்கான செய்திகளை தான் சொல்றேன். எதையுமே தலைப்பா எடுத்து இந்த வசனம் இந்த செய்தி அப்படின்னு நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லல. காரணம் என்ன, முதலா எங்களுக்கு அதை பத்திய தேவை வரணும், இதுல முக்கியத்துவம் விளங்கணும். அப்பதான் அதுக்கு புறவு நாங்க மாஷா அல்லாஹ் நாம இருந்து மார்க்கத்தை படிப்போம். பொதுவா என்னதுண்டா நம்ம சமுதாயத்தில் உள்ள பெரிய ஒரு குறைபாடு இன்ஷா அல்லாஹ் இருந்து அப்படின்னு போய் வெளியில போனோடனே மறந்து போயிடும். வெளியில அதுதான் நம்ம நிலைமை. நம்ம இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் உள்ளுக்கு எல்லாம் வேலை செய்யும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், நம்மளோட குடும்பத்தை இந்த மார்க்கத்தை கொண்டு, அதுதானுங்க நமக்கு சுவர். மௌத்து என்பது கண்டிப்பா யாருக்கா பட்டிமன்றலையோ நீ பட்டிமன்றம் நடத்துற மாதிரி மௌத்து வருமா வராதான்னு நடத்தணுமா? தேவையில்லை. மௌத்து கண்ணுக்கு முன்னால பாக்குறோம். நேத்து தானப்பா நல்லா இருந்தார், நேத்து தானே உட்காந்து நம்ம சாப்பிட்டு இருந்தாரு தான் மூத்தா போய்த்தாரு. எத்தனை மையத்துகள் நமக்கு காது கேட்குது யோசிச்சு பாருங்க பாப்போம். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறானே, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு மன் ததக்கர், சிந்திப்பவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஆயுளை நாங்கள் அதிகப்படுத்தி தரலையா? எத்தனை கண்ணுக்கு முன்னால மரணங்களை பார்த்திருப்போம், என்ன எத்தனை விபத்துகளை நாங்க பார்த்திருப்போம், எத்தனை விஷயங்களை கண்ணால பாக்குறோம், எத்தனை அழிவுகளை பாக்குறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். நாளைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எழும்பி நின்றா அல்லாஹ்வுக்கு நம்ம செஞ்ச எத்தனை விஷயங்கள் நமக்கு வரப்போகுது யோசிச்சு பாருங்க. குறிப்பா அல்லாஹ் ஒரு அமானியத்தை தந்தடை, வானம் பூமியே செமக்காத்து நீ சமந்திய, அதுக்கு நீ என்ன செஞ்சா? அல்லாஹ்விடத்துல போய் என்ன மட்டும் என்ன பதில் இருக்கிற யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நபிமார்கள் கொண்டாலும் பரவாயில்லை, நாங்க ஹக்க சொல்லுவோம், நாங்க சத்தியத்தை நாங்க சொல்லுவோம். நாங்க நபித்தோழர்கள், ஒரு நபித்தோழர் உஹது போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதரே கையில ஈச்சம்பழத்தை வச்சிருக்கிறார், சொல்றாரு இந்த உஹதுல நான் கொல்லப்பட்டா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்கிறாரு. சொர்க்கம் கிடைக்கிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாரு தெரியுமா? கையில ஈச்சம்பழத்தை தூக்கி வீசுறாரு. ஏன் தெரியுமா? ஈச்சம்பழம் திங்கிற இந்த டைம் எனக்கு வேஸ்ட், யுத்தத்துல போய் கொல்லப்படுறாரு என்பதை பார்க்கிறோம். ஏன் வாழ தெரியாத கூட்டமா அவங்க எல்லாம் இல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அவன் அந்த மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக எங்கட உயிர் போகட்டும் என்று நினைச்சாங்களே. நாங்க உயிர் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஒரு மணித்தியாலத்தை ஒரு வாரத்துல கொடுத்தா போதும். ஒரு உசிரை கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த நிலைமை வந்தா கொடுப்போம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது வாரத்துல ஒரு நாள், ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனத்தை ஓதி, ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹதீஸை பாடமாக்கி அல்லது நமக்கு தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் அமல் செய்யறதுக்காக நமக்கு உசிரை கொடுக்குற வேலை வேணாம். அல்லாஹ் அந்த சோதனை நமக்கு வைக்கல, வச்சிருந்தா நம்ம எத்தனை பேர் இஸ்லாத்தோட வெளியே போய்ப்போமோ தெரியல. அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம எங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இன்னொரு இடத்துக்கு நீங்க போனாலும் சரி, உங்களோட லட்சியத்துல உங்களோட சிந்தனையில ஊறி போகணும். இந்த மார்க்கம் எங்களோட சொத்து, இதை நாங்க படிக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு இதை நாங்க சொல்லணும், இதை பிரச்சாரம் பண்ணணும். நாளை மாற்று மத சகோதரர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இஸ்லாம்டா இதான், இதான் குர்ஆன், இதான் இதை நீங்க பின்பற்றணும். எத்தனை பேருக்கு ஒரு ஆள் யோசிச்சு பாருங்க, நாங்க எத்தனை பேர் சொல்லிக்கிறோம்? நாங்க எத்தனை மாற்று மதத்தவரோட பழகிறோம், தொழில் ரீதியா பழகுறோம், அடுத்த வீடுன்னு பழகுறோம், பிரயாணத்துல ஈக்கிறாங்க. எவ்வளவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில ஈக்கிறாங்க, சிறையில இருக்கிறாங்க. சும்மா இந்திக்க வேண்டியதானே? 2 பேர் கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதானே? அப்பவே சொல்றாங்க. சந்தர்ப்பங்களை உருவாக்கணும், சந்தர்ப்பங்களை தேடணும், அதுகளை வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவான். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய, அவன மார்க்கத்தை தெரிஞ்சு அடுத்த சமுதாயத்துக்கு எத்தி வைக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூழலை நீங்க தொடராக நீங்க பயன்படுத்தணும், நல்ல மக்களாக வாழ்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்.
هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور.